கோபி தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டு உருப்படாம போறாரு அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்படி வந்து இந்த பாக்கிலிச்சி மிரட்டிட்டு போயிட்டா இதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கம் கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடாது அப்படிங்க மாதிரி கோபி பார்த்தனா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படிங்க மாதிரி பேக் பண்ணிக்கிட்டு. அந்த சமயம் பார்த்து இப்ப கரெக்டா பார்த்தனா போலீஸ்காரங்க வராங்க. இந்த மாதிரி நீங்க பாக்கிலிச்சி மேல இருக்கிற வன்மத்துல உங்க தொழிலே பார்த்தனா கெடுக்க பாத்துறீங்க, அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம், எல்லா ஆதாரங்களையும் அவங்களும் பார்த்தனா சப்மிட் பண்ணிட்டாங்க, நீங்க தப்பிக்கவே முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ராதியா இருந்துகிட்டு இவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க சார், நான் அப்பவே சொன்னேன் ரொம்ப ஆடாத கோபி வேலையை பாரு அப்படின்னு, நீ தான் கேட்கவே இல்ல, இதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு என்ன மரியாதை, உன்னை நான் கண்டுக்க கூட மாட்டேன் அப்படிமா ராதியா பார்த்தன கோவத்துல சொல்லிடுறாங்க. இவ ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கோபி பார்த்தனா மூலையில உட்கார வச்சிருக்காங்க. அப்போதைக்கு பாக்கியா வர்றாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தனா என்னோட கடை 3 நாள் பூட்டி கிடந்துச்சு, எனக்கு 8 லட்சம் ரூபாய் பணம் பார்த்தனா லாஸ் ஆச்சு, அந்த 3 நாள்ல பார்த்தனா எனக்கு எப்படி ஒரு 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கும், என் கடைக்கு பார்த்தனா யாருமே சாப்பிட வர மாட்டாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆளு தான், நீங்க சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. சரி இதை நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படி மாதிரி போலீஸ்காரங்க கேட்கும்போது, பாக்கியா மேடம் ஏதாச்சும் பணம் வேணா சொல்லுங்க, இதை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது சார், எனக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கு தெரியுமா, எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா என்னோட பேர் எல்லாம் பார்த்தனா கேட்டு போச்சு, எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் பார்த்தனா செல்வியக்கா அதுக்கப்புறம் ஈஸ்வரி இவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி இந்த மாதிரி உனக்கு கொஞ்சமாச்சும் பணம் கிடைச்சு அப்படின்னா நீனும் நிம்மதியா இருப்பீங்களா அப்படிமா சொல்லவும், சரிங்க சார் நான் எல்லாத்தையும் பார்த்தனா கூட்டி கழிச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் வரது பணத்தை கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை முடிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க. கோபி 10 நாளைக்குள்ள பார்த்தனா இவங்களுக்கு நீங்க பணத்தை கொடுக்கணும், இல்ல அப்படின்னா நீங்க ஆயுசுக்கும் எண்ணிக்கிட்டு காலத்தை போக வேண்டியதான் அப்படிங்க மாதிரி பார்த்தனா மிரட்டி